அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போறோம். 6 ப்ளவுஸ் எனக்கு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. பிளெயின் ப்ளவுஸ். இது வந்து 2x2 துணியிலேயே கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும். ரொம்ப நைஸாக சாஃப்டாக நல்லா இருக்கும். இதுதான் உங்களுடைய அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட்டிங் பண்ணலான்னு சொல்லி தர போகிறேன். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெளிவாக ஃபுல்லாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவங்க அளவு ப்ளவுஸில் எந்த மாற்றமும் இல்லை. பர்ஃபெக்டாக இதே அளவு தான். அந்த ஹூக்கு பட்டி மட்டும் முடிஞ்சால் ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்க. அந்த நீளம் ஹூக்கு பட்டி ஓப்பன் பட்டியோட அந்த நீளம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நெக்கு, ஷோல்டர், கை அகலம், நீளம் எல்லாமே பர்ஃபெக்டாக இதே அளவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் எப்போவுமே ரெகுலராக கட் பண்ணுவேன் ப்ளவுஸு. நான் இன்னைக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன். பர்பிள் கலர். மார்க் பண்ணுறது நல்லா தெளிவாக அழகாக தெரியும். இவங்க கொஞ்சம் ஹாப்பியான பர்சன்னால் 1 மீட்டர் துணி நமக்கு பத்தாது. ஸோ 1 மீட்டரோட அதிகமாக இருக்கணும். ஒரு 1:20 1:15 நமக்கு இருக்கணும். அப்போதான் நமக்கு துணி கரெக்டாக வரும். பர்ஃபெக்டாக நமக்கு பத்தும். இல்லைன்னா நம்ம ஜாயிண்ட் கொடுத்து தைக்கும் போது சில கஸ்டமர் அது விரும்ப மாட்டாங்க. நீங்கள் முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே, நான் துணி எக்ஸ்ட்ரா வாங்கி தந்திருப்பேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்குங்க. வாங்க, இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அளவு எடுத்து கூட நம்ம கட்டிங் பண்ணலாம். நான் ப்ளவுஸ் கஸ்டமர் தரும்போது கரெக்டான அந்த பர்ஃபெக்டாக நம்ம கொண்டு வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாடியோட பர்ஃபெக்டான அந்த அளவு சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் நமக்கு பர்ஃபெக்டாக புரியும். அளவு வச்சு அந்த மாதிரி தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் துணி இந்த மாதிரி மடித்து இருக்கிறது என் பக்கமும், ஓப்பன் இருக்கிறது ஆப்போசிட் பக்கமும் இப்படி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பேக் சைடு கட் பண்ண போகிறேன். துணி அளவு கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். ரொம்ப சுருக்கங்கள் இருக்கும்போது நீங்கள் அயர்ன் பண்ணிக்கிறது நல்லது. அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம இப்படி ஃப்ரண்ட் சைடு உள் பக்கமாக போகிற மாதிரி இப்படி மடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைட் கட்டிங் பண்ண போகிறோம். பேக் சைடு நமக்கு கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி இப்படி 2 சைட் ஜாயிண்ட்டும் கரெக்டாக சரி சமமாக வச்சுக்கலாம். ஷோல்டரு, நெக்கு எல்லாமே கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அயர்ன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ கீழே நான் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன். கீழே எனக்கு துணி சரி சமமாக இருக்குது. இப்போ நான் இந்த 1.5 இன்ச் அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன். இது கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் உள்ள மடிப்போம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு அந்த பட்டி வரும். இப்போ நம்ம நீளம் மார்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் இப்படி கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு நெக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கோமா நம்ம பார்த்துக்கணும். கீழே இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போது அங்கேருந்து கரெக்டாக நெக்கு கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு, அந்த தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியாக நம்ம தையல் கிட்ட மார்க் பண்ணோன்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு 1/4 இன்ச் அதிகமாகிடும். நெக்குக்கும் ஷோல்டர் கிட்ட இப்படி நான் 1/4 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலேயும் ஷோல்டர்லேருந்து மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம தைக்கிறதுக்காக மேலே 1/2 இன்ச் விடுறோம். நெக்கு கிட்டே இந்த மாதிரி நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்.
நெக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் கிட்ட இந்த சைடு வந்து கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக லைன் கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் நம்ம தைப்போம். 1/4 இன்ச்லேருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் நம்ம பிடிச்சி தைப்போம். அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் சொல்லும் போது உங்களுக்கு 1/4 இன்ச் சொல்கிறேன். ஸோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, அதே மாதிரி அந்த சைடு வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ நாம் பேக் சைடு நெக் ஃபுல்லாகவே இந்த அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு அதே ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி நான் டாட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டாட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த நெக்குக்கு பாக்ஸ் மாதிரி ஸ்கேலில் போட்டு கூட நம்ம ரவுண்ட் ஷேப்பாக மார்க் பண்ணலாம். நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு கரெக்டாக வச்சு நம்ம அந்த ஷேப் வரைகிறது இன்னும் நல்லது. நீங்கள் ஸ்கேல் வச்சு பாக்ஸ் மாதிரி மார்க் போட்டு அந்த ஷேப் வரையணும்னா கூட பரவாயில்ல. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரீ ஹேண்டாக கூட அந்த ரவுண்ட் ஷேப் அந்த யூ நெக்குக்கு நம்ம வரைஞ்சிடுவோம். அதுவும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேல் கூட வச்சு நீங்கள் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டான அந்த தையலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 இன்ச் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தையல்லேருந்து மேலே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் தையல் வந்து அந்த கீழே வரும். இப்போ கீழே மார்க் பண்ணும்போது கீழே இங்கே மாதிரி டாட்ஸ் வரும். நமக்கு ஒரு 1/2 இன்ச்னா கூட ஒரு டாட்டுக்கு 1 இன்ச் துணி நமக்கு அகலத்தில் தேவைப்படும். ஸோ கீழே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்கு ஷோல்டர் கிட்ட நெக்கோட நீளம் அண்ட் ஆர்ம் ஹோல் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ நான் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி கர்வாக இந்த லைன் இல்லை மேலே இருக்கிற லைன் இந்த மார்க் மேலே இருக்கிற மார்க்கிட்ட ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் உள் பக்கமாக இந்த மாதிரி லைன் போட்டிருக்கேன். பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் 1/2 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ சைடில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலில் லைன் போட்டுக்கலாம். மேலே மார்க் பண்ண அதே அளவோட ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இடுப்பு கீழே அகலம் வந்து நான் வந்து ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் சைட் ஜாயின் பண்ணும்போது இடுப்பு அகலம் கீழே நான் மார்க் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் உள் பக்கமாக தைக்கிறதுக்கு ஒரு இந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு 1.25 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம உள்ள துணி விடுறோம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து சைட் ஜாயின் பண்ண கரெக்டாக இருக்கும். பேக் பார்ட் அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். ஆர்ம் ஹோலுக்கும் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லைனில் கட்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஒன்று ஒன்றா நம்ம தைக்க தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சின்ன சொதப்பலுங்க ஏதாச்சும் ஒரு தவறுங்க நடக்க தான் செய்யும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஐடியா கிடைச்சி இதை விட இது செய்யலாமே, இது பெஸ்ட்டாக இருக்குமே, இதை விட இது சிறந்ததாக இருக்கும், நம்ம இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மெத்தடை விட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும்னு சொல்லி நீங்களே திங்க் பண்ணி உங்களுக்கு புது ஐடியாஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் வருவீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கவும் கட்டிங் பண்ணவும் தைக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இது என்னால் முடியும், நான் செய்வேன்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களுக்கு ஜெயிக்க வைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கை கட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம். கீழே ஹெம்மிங் பண்ண போகிறோம். கீழே இந்த துணி சரிசமமாக நான் கட் பண்ணிக்கிறேன். கீழே ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1.25 இன்ச் இருந்தால் நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் உள்ள ஒரு 1/4 இன்ச் மடிச்சிட்டு
ஒரு 3/4 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் நமக்கு அந்த ஹெம்மிங் வரும். அப்போ நமக்கு 1 1/4 இன்ச் போதுமானதா இருக்கும். பாருங்க சைடுல எனக்கு அக்குள் கிட்ட துணி பத்தல. நான் அதை ஃபைனலா ஜாயின் கொடுக்க போறேன். அது கைக்கு சைடுல ஜாயிண்ட் வரதா செய்யும் சில நேரத்துல. நீங்க வேணும்னா என்ன பண்ணுங்க, கை நான் இந்த அகலத்துல மடிச்சு போடுற மாதிரி நீங்க இந்த சைடு நீங்க திருப்பி மடிச்சு போட்டு பாருங்க. துணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்க அப்படி செய்யுங்க. போனா நீங்க வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் ஹெம்மிங்காக. இப்போ கை நம்ம சரிசமப்படுத்தி கரெக்டா வச்சுக்கலாம். ஆர்ம் ஹோல் கிட்ட இப்போ லைன்ல கரெக்டா அந்த தையல் கிட்ட மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 இன்ச் மேல மார்க் பண்ணிக்கிறேன். நீங்க கீழே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கையோட நீளம் கரெக்டா அந்த தையல் கிட்ட மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் மேல அதாவது ஒரு 1/2 இன்ச் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் நமக்கு தைக்கிறதுக்கு. பாருங்க இந்த லைன் நமக்கு கரெக்டா நம்ம இப்போ ஆர்ம் ஹோலுக்கு அந்த லைன் வரைய போறோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டா கூட நீங்க ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி கர்வா இந்த மாதிரி கொண்டு போங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணி நீங்க இது வரையலாம். நான் ஃப்ரீ ஹேண்டா இப்படியே நான் வரைஞ்சிட்டேன். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கிட்டு இப்படி ப்ளவுஸை திருப்பிட்டு இங்க இருக்கிற இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட் கரெக்டா வச்ச மாதிரி அதுல இருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு மேல வந்து கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த லைன் வந்து கிடைச்சிடும். பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணலாம். மேல இருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி ஷேப்பா கீழே இறக்கி அந்த ஜாயிண்ட் ஆர்ம் ஹோல் கிட்ட மார்க் பண்ணி அங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சைடில் வந்து ஜாயிண்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் 1/2 இன்ச் நம்ம முன்பக்கத்துக்கு வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணும்போது 2 சைடும் கொஞ்சம் மேலே கேப் விட்டுருக்கேன் பாருங்க. ஷோல்டர் சைடும் சரி அந்த அக்குள் சைடும் சரி கொஞ்சம் லைன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நடுவில் மட்டும்தான் நம்ம 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சைட் கிராஸாக இப்படி நமக்கு ஒரு 1/2 இன்ச் துணி நமக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு கையோட துணி வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நம்ம இது வெட்டிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த சைடு ஒரு சைடு மடிச்சு இருக்கும் இல்லையா, அதுவும் நான் வெட்டிக்கிறேன். ஒரு துளி நாட்ச் பண்ணிக்கிறேன் லைட்டாக. இப்போ கீழே நான் கட் பண்ணலை. தைக்கும் போது நான் வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது அளவு எடுத்து நான் கட் பண்ண போகிறேன். அண்ட் வந்து 1/2 இன்ச் நான் கர்வாக போட்டேன் இல்லையா, அதுவும் நான் வெட்டலை. தைக்கும் போது நான் வெட்டிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரைட் கை எது லெஃப்ட் கை எதுன்னு சொல்லி கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்களுக்காக இது நான் சொல்கிறேன். தைக்கும் போது நீங்கள் அதை கட் பண்ணி தேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த சைடு வந்து என் சைடு வந்து மடிப்பு போடுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். நம்ம ஓப்பனாக வச்சு கூட போடலாம், இல்லை மடிப்பு வச்சு கூட போடலாம். ரெண்டுமே நமக்கு ஈஸியானது தான். மடிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் கட் பண்ணிக்கலாம் அப்புறமா. இப்போ நான் பேக் சைட் பார்ட் இருக்கு இல்லையா, பேக் சைடு வெட்டின அந்த பகுதியை எடுத்து இந்த துணிக்கு மேலே வச்சுக்கிறேன். ஷோல்டர் பாருங்கள் கரெக்டாக அந்த சைட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். அது பேக் சைடு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஷோல்டருடைய அடையாளம் இருக்குது பாருங்கள். இந்த சைடு நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். இப்போது இந்த நெக்கு இந்த ஷோல்டர் எல்லாம் இதில் எப்படி இருக்கோ அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். லைட்டாக இங்கே டாட் டாட்டாக இப்படி லைட்டாக அடையாளப்படுத்திக்கிறேன். நெக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த நெக்கில் வேறு நெக் நம்ம கட் பண்ண போகிறோம் இல்லையா, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைட் நமக்கு ஆர்ம் கிட்ட ஜாயிண்ட் வரும் இல்லையா, சின்னதாக டாட் வரும். சாரி, அந்த டாட் வரதுக்காக நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் சைட் நெக்கு சில பேருக்கு வந்து 6, 7 இல்லைன்னா 8 கூட இருக்கும்.
இப்போ நான் ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் எடுத்துட்டு இந்த காஜா பட்டி ஐப்பட்டி தைக்கிறோம் இல்லையா, அந்த சைடு இருக்கிற பகுதி எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கிறேன். மேலே 1/2 இன்ச் தைக்க போயிடும் இல்லையா, கரெக்டாக வச்சு நெக்கும் கரெக்டாக வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, அந்த பட்டியை விட்டுட்டு தான் நான் கட் பண்ணியிருக்கேன். தைக்க ஒரு 1/4 இன்ச் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுற்றி அதே நெக் அளவு ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அளந்து பார்த்துக்கலாமா? பாருங்க, இங்கேருந்து 1/2 இன்ச் தைக்க போயிடும் இல்லையா, 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வச்சு பார்க்குறேன். 7 இன்ச் இருக்கு பாருங்க. நான் 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நான் அந்த இது மார்க் பண்ணியிருக்கேன். தைக்கிறதுக்கு இந்த நெக்கு 1/4 இன்ச் விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் நெக்கு 7.25 வரும்னு நினைக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் 7 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன், அப்போ 7.25 இன்ச் வரும். ஸோ நெக்குக்கும் கரெக்டான அந்த ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஆர்ம் ஹோலுக்கும் கொஞ்சம் உள் பக்கமாக 1/2 இன்ச் உள்ள, இது ஃப்ரண்ட் சைட் பார்ட் நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு மட்டும் உள்ள கை கொஞ்சம் உள்ள பண்ணி ஒரு 1/2 இன்ச் உள்ள பண்ணி இந்த மாதிரி இங்கே கீழே இந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் உள்ள பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே மட்டும் ரவுண்டாக இப்படி போவோம். இப்போ அதே ஐப்பட்டி இருக்கிற இடத்துல எடுத்துட்டு பிறகு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு இப்போ இங்கதான் நமக்கு டாட் வரும் இல்லையா, இந்த டாட்டை ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நடுவில் ஒரு சின்ன டாட் வரும் இல்லையா, அதுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 இன்ச் தான் அந்த டாட் வரும். நான் 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அந்த பட்டியோட அளவு கொஞ்சம் நீளமாக வைக்க சொல்லியிருந்தாங்க கஸ்டமர், அதனால ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இந்த டாட் வைக்கிறதுக்கு பாருங்க, மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த டாட் இருக்கு இல்லையா கீழே, அந்த டாட் வரைக்கும் நான் இழுக்கிறேன். ரொம்ப இழுக்கக்கூடாது, ரொம்ப துணி நீளமாயிடும். 2 விரல் இப்படி வச்சுக்கிட்டு லைட்டாக இப்படி இழுத்து மேலே 1/2 இன்ச் போடணுன்னே அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். கீழே கீழ் பகுதியில் இப்படி வச்சுட்டு நமக்கு அந்த பட்டிக்கு அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இப்போ இதோட அகலம் கூட நான் வச்சிருக்கிறது ஒரு 3.25 இன்ச் 3 இன்ச் வரும் நமக்கு இந்த சைடு. அதை வச்சுட்டு தையல் கிட்ட ஒரு மார்க்கு, கீழே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு. 1/2 இன்ச்சை கம்மியாக தான் நம்ம தைப்போம். இப்போ இந்த சைடு பாருங்க, சைட்லயும் அதே மாதிரி ஆம் ஹோல் கிட்ட இருந்து அப்படியே வச்சுட்டு கீழே அந்த பட்டிக்கு மார்க் வருது இல்லையா, அதுலேருந்து 1/4 இன்ச் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த தையலுக்கு 1/4 இன்ச் கீழே, 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு நாங்கள் விட்டுறோம். நடுவில் அந்த டாட் தைக்கிறதுக்கு நான் வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தேன். ஒரு 1/4 இன்ச் இருந்தால் போதும், கொஞ்சம் லைட்டாக மேலே பண்ணிக்கிறேன். இந்த சைடு இந்த கிராஸாக நம்ம மார்க் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இந்த டாட்லேருந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3.25 இன்ச் 3 இன்ச் இருக்கும். கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 3.25 இன்ச் இருந்தால் போதுமானதாக இருக்கும். திரும்ப இந்த டாட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். கீழே நீங்கள் டாட் வைக்கிறதுனால இந்த சைட் உங்களுக்கு எப்படியோ ஒரு 3 இன்ச் உங்களுக்கு குறைவாகும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிராஸாக லைன் போட்டிருக்கேன். இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் இந்த பட்டிக்கிட்டையும் இடுப்பு அகலமும் நீங்கள் வந்து வச்சு அளந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிட்டு தேங்க. ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன், இங்கே ஒரு 1/2 இன்ச் கிராஸாக இன்னும் பண்ணியிருக்கேன். இது டாட் வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த டாட் கூட ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் வைக்க போகிறேன். 1.5 இன்ச்சும் வைக்கலாம். இங்கேருந்து ஒரு 3 இன்ச் நம்ம எக்ஸஸாக எடுத்தாலும் நமக்கு அந்த 3 இன்ச் குறையும் இந்த சைடு. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் உள் பக்கமாக தைக்க போயிடும். ஸோ இந்த டாட்டுக்கு இது போதுமானதாக இருக்கும். இந்த சைடு இதுதான் நடுவில் வரும். ஒரு 1.25 இன்ச், இந்த சைடு 1.25 இன்ச் போயிடும். இந்த சைடு கீழே பெல்ட்டுக்கு தைக்கணும், நெக்கு தைக்கணும், நடுவில் ஒரு டாட் வரும். அதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்.
கஸ்டமர் கேட்டதுனால தைக்கும் போது இந்த டாட் எப்படி தைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் சைடுடைய அளவு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா அதுக்கு இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அதுவும் நான் வீடியோவாக போடுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே நான் எனக்கு 1/4 இன்ச்சு தான் போவோம். 1/4 இன்ச்சை விட அதிகமாக நெக்கு தைக்க வச்சுருக்கேன். கீழே ஒரு 1/4 இன்ச் போவோம். நடுவில் டாட்க்கு போவோம். அப்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது இந்த துணி. இப்போ பெல்ட்டு தைக்கிறதுக்கு கூட கட் பண்ண கூட நம்ம பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 இன்ச் வருது இதோட நீளம். இங்கே இந்த சைடு வச்சு பார்த்தோன்னா ஒரு 3 இன்ச் வருது. இதே மாதிரி இந்த சைடு லாஸ்ட்டு சைடும் நம்ம அளந்து பெல்ட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது கீழே துணி இருந்தால் நம்ம கட் பண்ணியிருக்கலாம். கீழே துணி பத்தில் வேறு துணியில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கட்டிங் பண்ணிக்கிறேன். பெல்ட்டு தைக்கிறதுக்கு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டோன்னா பேக் சைடும் மடித்து தைச்சிட்டு நம்ம பார்த்தோன்னா அந்த பெல்ட்டுக்கு உண்டான அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பெல்ட்டுக்கு உண்டான அளவு அந்த அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைச்சிட்டு ஃப்ரண்ட் சைட் கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு இடுப்பு மடித்து தைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு அளந்து பார்த்து கீழே மார்க் பண்ணி பின்னாடி முதுகுக்கு நீங்கள் பெல்ட்டு அதை மடித்து தைச்சிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். அது நான் உங்களுக்கு தைக்கும் போது சொல்லித்தரேன் எப்படி பண்ணலான்னு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே 1/2 இன்ச் நமக்கு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது டாட்டுக்காக. கீழே இங்கே டாட்டுக்காக இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது பெல்ட்டு மட்டும்தான். பெல்ட்டுக்கு 4 இன்ச்னா மேலே கீழே 1/4 இன்ச் 1/4 இன்ச் எதுனா ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். எப்படியோ ஒரு 4னா 5.25 இன்ச் நமக்கு வேணும். ஒரு 3/4 இன்ச் இருந்தால் தான் மேலே கீழே தைக்க சரியாக இருக்கும். ஸோ இந்த சைடு நமக்கு பத்தாது. அளவு ப்ளவுஸில் நல்லா அகலமாக இருக்குது இந்த பெல்ட்டு. இந்த சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒன்ஸ் மோர் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன். இந்த சைடு 4.5 இன்ச் இருக்கு. ஸோ 2 சைடு மேலே கீழே தைக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். சைடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அஞ்சே 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 3.5 இன்ச்சுனா 4.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட இது அகலம் பார்த்துக்கோங்க இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு. ஒரு 3.5 இன்ச் இருக்கா? 3.25 இன்ச் அவ்வளோதான் இருக்கும். கிராஸாக லைன் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த சைட் லாஸ்ட்டாக இந்த பெல்ட்டோட அளவு 4 இன்ச் 4 இன்ச் இருக்கு. இங்கேயும் ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். தைக்கும் போது இதை பார்த்து நம்ம கவனமாக தைக்கணும். நம்ம 1/2 இன்ச் விடலை, ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் மேலே தான் விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம தைக்கணும். அதுதான் நம்ம ரெகுலராக தைக்கவும் கரெக்டாக இருக்கும். எல்லாமே நம்ம உள்பக்கமாக அது பிடிச்சி தைக்கிறதுக்கு இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருடைய ப்ளவுஸ் இந்த பட்டி இந்த சைடு நல்லா கிராஸாகவும் இருக்கும். சில பேர் ப்ளவுஸில் பட்டி ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு 2 இன்ச்சில் இருக்கும், ஒரு 2.5 இன்ச்சில் இருக்கும். அவங்க அளவு எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி தைக்கணும்னா நம்ம அந்த அளவில் இருக்கிறத அளந்து இப்படி கட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒரி பண்ணிக்காதீங்க. தெளிவாக அளவு எடுத்து நீங்கள் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ அளவு இருக்கோ இந்த அளவு எடுத்து நீங்கள் கட் பண்ணி தைங்க. பாருங்கள்,
காஜா பட்டி ஐப்பட்டிக்கு இருக்க அந்த பெல்ட்டோட அந்த அகலம் எடுத்து அதுலேருந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் இந்த பெல்ட்டை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெல்ட் நம்ம கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதுக்கு நம்ம இன்னும் ஒரு சைடு பெல்ட்டுக்கு நமக்கு 3 துணி தேவை. சரியா? மொத்தம் 6 பீசஸ் வேணும். இதில் 2 பீசஸ் இருக்கா, இன்னும் 4 பீசஸ் நம்ம வெட்டணும். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் துணி பத்தலைன்னா நீங்கள் வேற துணி உங்ககிட்ட இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற டார்க் கலர் துணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸு, ஃப்ராக்ஸ் இதெல்லாம் தைக்கும் போது நிறைய லைனிங் துணி மிச்சம் ஆகும். அந்த லைனிங் துணியில இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கா பாருங்க, ப்ளூ, க்ரீனு, பிளாக் இந்த மாதிரி எல்லாம் சூட் ஆகும். அதை உள்பக்கமாக கொடுத்துக்கோங்க. நமக்கு ப்ளவுஸ் துணியிலேயே இன்னொரு பெல்ட் நமக்கு எக்ஸ்ட்ரா வருதா, அது உள்பக்கமாக போகிற துணிகளை கொடுத்துட்டு 2 துணிக்கு நடுவில் ஒரு துணி வருதுல்ல, அது வேணா நீங்கள் வேற கலராக இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் லைட் கலர் வேணா, டார்க் கலர் மோஸ்ட்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த துணி அந்த ப்ளவுஸோட லுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் லைட் கலர் துணி கொடுக்கும்போது அந்த பெல்ட்டில் ஃப்ரண்ட் சைடு ஷேடோ வேற சைடா ஷைனிங் இல்லாமல் ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரியுங்க. இதுதான் நான் ரெகுலராக நான் கட்டிங் பண்ண ப்ளவுஸ் எல்லாம் இப்படி தான் நான் கட் பண்ணுவேன். ஸோ ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பாருங்கள், எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கஷ்டம் 6 துணி கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் அதே அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு மிச்ச துணிகளும் கட் பண்ண போகிறேன். அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எல்லா துணியும் 1 by 1 இப்படி மேலே கரெக்டாக நான் போட்டுக்கிறேன். மிச்சம் நமக்கு 5 துணி இருக்கா, ஸோ அந்த 5 துணிகளும் நான் இப்படி போட்டுக்கிறேன். லைட்டாக நீங்கள் அயன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு தேவைப்படல, இது கரெக்டாக இருந்துச்சு, எனக்கு சரி சமமாக இருந்துச்சு. இப்படி வச்சுட்டு நம்ம 5 துணி கீழே இருக்கு பாருங்க, என் சைடு மடிப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற இந்த துணியை லெவல் படுத்திட்டு இதை கட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கட்டிங் ஆயிருக்கா பார்த்துக்கோங்க. எதுவும் விட்டு இருக்காம மேலே கீழே இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. நெக்கு கட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் சிசர் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ துணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் மெதுவாக கட் பண்ணுங்க. இல்லை நான் தனித்தனியாகவே நான் கட் பண்ணிக்கிறேன்னா கூட பரவாயில்ல, 1 by 1 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் கை மட்டும் கட் பண்ணும்போது கவனமாக இருங்க. கை மடிக்கும் போது நம்ம 4 துணியாக போட்டு மடித்து கட் பண்ணுவோம். ஸோ கைக்கு மட்டும் நீங்கள் 2 ப்ளவுஸோட கை 3 ப்ளவுஸோட கை வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். நம்மளால சிசரோட அவ்வளோ ஸ்ட்ரென்த் போட்டு கட் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸோட கட்டிங் முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கட்டிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதோட ஸ்டிச்சிங் நம்ம பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சா, புரிஞ்சிச்சான்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. என்னோட வீடியோவில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் ஏதாச்சும் டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸில் தான் நிறைய நமக்கு டவுட் வரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.